திமுக பிள்ளைங்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் கிடையாது. இதில் பயன்பெற்றவர்கள் எல்லா இயக்கத்தையும் சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஏன் இதே சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதுசாக வந்திருக்கிற எம்எல்ஏ வீட்டு பிள்ளைங்க கூட இதில் பயன்பெற்றிருக்கலாம். அந்த அளவிற்கான ஒரு நிகழ்வாகத்தான் அந்த நிகழ்வை நான் பார்த்தேன். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று இன்றைக்கி நிதி ஒதுக்கீட்டில் வந்து கொஞ்சம் கடந்த ஆண்டை காட்டிலும் கொஞ்சம் அது கம்மியாக தான் அது ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதை இன்னும் அதிகமாக, ஏன்னா ஒரு பள்ளிக்கல்வித்துறைங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் பல நேரங்கள் நான் பேசியிருக்கேன். ஆனால் பள்ளிக்கல்வித்துறையோடு சேர்த்து தமிழ் வளர்ச்சித்துறையும் இருக்குது, அவங்க டிஐபிஆரும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் அந்த அமைச்சருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு இஸ் கோயிங் டு ஹேண்டில். பட் ஆனால் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து டெடிக்கேட்டடாக இருந்தால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்மளால்